கண்ணியமானவர்களே, இந்த ஃபித்ரா இருக்கிறது அல்லவா, ஈது பெருநாள் சுபுவுக்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஈதுகாவிற்கு போவதற்கு முன்னால் கொடுத்து விடுவது நல்லது. ஏனென்று சொன்னால் ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பரலான நன்மைகளை நாம் செய்கிறோம், அதில் சில ஓட்டைகள் இருக்கிறது. நாம் தொழக்கூடிய ஐங்கால தொழுகை, கடமையாக்கிய ஜகாத்துகள், கடமையான ஹஜ்ஜுகள், கடமையான நோன்புகள், இவைகளில் எல்லாம் நாம் பரலானவைகளிலே சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு நஃபிலான வணக்கங்களை தேடப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே ஃபரதிலே இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்கு நஃபிலை கொண்டு அல்லாஹ் தஆலா அடைக்கிறான். அதே போன்றுதான் ரமலான் என்பது ஃபரதான கடமை. அந்த ஃபரதான கடமை, அதிலே நிறைய ஓட்டை உடைச்சல்கள் இருக்கிறது. ரமலானிலே நிறைய பொய் சொல்லி இருப்போம், ரமலானிலே அடுத்தவரை பற்றி புறம் பேசி இருப்போம், ரமலானிலே பார்வையிலே தவறு செய்திருப்போம், ரமலானிலே வாயிலே தவறு செய்திருப்போம், ரமலானிலே நம் சகோதரர்களுக்கு உணர்விலேயே தவறு செய்திருப்போம். அப்படி தவறுகள் செய்திருந்தால் அந்த நோன்புகள் எல்லாம் குறைவுள்ள நோன்புகளாகத்தான் இருக்கும் அல்லவா? அந்த குறைவுள்ள நோன்புகளை பூர்த்தி செய்வதற்குத்தான் ஃபித்ரா என்ற தான தர்மங்களை கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபரதின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நஃபிலை கொடுத்த ரப்பு, ரமலானின் நோன்புகளில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஃபித்ராக்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபர்களுக்கும் 90 ரூபாய் என்பதாக மாநில ஜமாத்துல் உலமாவின் சபையின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், பிறந்த குழந்தைகள், நோன்பு வைத்தவர்கள், நோன்பு வைக்காதவர்கள், வயதானவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், சம்பாத்தியம் இல்லாதவர்கள், ஏழைகள் எல்லோரும் இந்த தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை நாம் பூர்த்தி செய்துவிட்டு நோன்பின் குறைகளையும் நாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஃபித்ராவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த ஃபித்ராவை சரியான முறையிலே, சரியான நேரத்திலே